அதுக்கான முதலாவது ப்ராசஸ் நடக்கிற இடம், அதாவது கல்மண் சுத்திகரிக்கக்கூடிய இடம். இவங்களுக்கு நல்லெண்ணெய் செய்யறதுக்கான எள்ளு வந்து 2 வகையாக கிடைக்குது. ஒன்று வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது, அடுத்த உள்நாட்டிலிருந்து இவங்களுக்கு உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்படுது. இந்த உள்நாட்டு உற்பத்தியான எள்ளு அதில் வந்து கல்மண் நீக்கப்பட்டு இருக்காது. அதை நீக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படுற எள்ளை வந்து நாங்கள் முதல்ல வந்து சிக்டரில் போட்டு கல் மண் போன்றவற்றை அகற்றி க்ளீன் பண்ணுறோம். இது எள்ளு சுத்திகரிக்கிற மிஷின் சொல்கிறது. அதாவது வந்து இந்த நெட்டை பிரித்து வச்சுக்கிற என்னது கண்டால் இந்த பெரிய பெரிய நெட்டில் இருக்கிற வந்து பெரிய பெரிய கல்லி கஞ்சேரிகள் அதிலெல்லாம் மேலே தங்கிடும். தங்கணுன்னா எள்ளு மண் சின்ன சின்ன கல்லுகள் அது கீழே போகணுன்னா இந்த நெட்டில் இருந்து டஸ்ட்டுகள் மண்ணுகள் எல்லாம் கீழே போயிடும். எள்ளு மட்டும் மேலால் வரும். மேலால் வந்தால் அங்கால வந்தோன்னா அதை நாங்கள் அள்ளிக்கொண்டு கழுவுற இடத்துக்கு போடுவோம். இப்போ கல்மண் எல்லாம் சுத்திகரிச்சுட்டாங்க. இருந்தாலும் கல்மண் சுத்திகரித்தாலும் அதில் இருக்கக்கூடிய தூசு எல்லாம் முழுக்க நீங்கிடாது. அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடிய இந்த எள்ளினுடைய இலைச்சருகுகள், அந்த மாதிரி விஷயம், மண் கல்லுகள், இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக இப்போ ஒரு இடத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்கு. தண்ணியை வடிகட்டின பிறகு திறந்த தளத்தில் அதை நாங்கள் காய வைக்கிறோம்.
நல்லெண்ணெய் தயாரிக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ் இது. இந்த இடத்த வந்து செக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இது ஒரு பாரம்பரிய முறை தான். ஒரு காலத்துல வந்து இந்த செக்கு என்றதை வந்து மாடு வந்து இதை இழுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ வந்து மெஷினரி வந்து இருக்குது. டிராக்டர், மினி டிராக்டரை வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மினி டிராக்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து உலக்கை, இது உரல், இது வந்து கொழுக்கி என்று சொல்றாங்க. இது கதிராக்கட்டை அப்படின்னு சொல்றாங்க. இது துதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்து நல்லெண்ணெய் செய்யறதுக்கு இங்க நடந்துட்டு இருக்குது. நாங்கள் உற்பத்தி செய்கிறது வெண்ணெய் வந்து செக்கில் தான் நாங்கள் செய்கிறோம். மிஷினரிகள் எதுவும் நாங்கள் பயன்படுத்துறது, இயந்திரங்கள் எதுவும் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களோட உற்பத்தி வந்து பாரம்பரியமானது. எவ்வளவு நேரம் எடுக்க வேணும் நல்லெண்ணெய் செய்ய முடியும்? 1.5 மணி நேரம். எத்தனை கிலோ போட்டிருக்கிறீங்க? 20 கிலோ வந்து 20 கிலோ எண்ணெய் இதுல போட்டு நல்லெண்ணெய் வாரத்துக்கு 1.5 மணி நேரம் எடுக்கும். 20 கிலோ எத்தனை லிட்டர் வரும்? 16 போத்தல் வரும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்றாரு. இதான் மிக முக்கியமான ப்ராசஸ் இந்த நல்லெண்ணெய் தயாரிப்பு. அதே இயந்திரத்தில் செய்யும்போது எண்ணெய் வந்து அதிக அளவு வெப்பத்தை கொடுக்குது. வெப்பத்தை கொடுக்கும்போது அந்த இயற்கையாக அந்த நல்லெண்ணெயில் உள்ள மருத்துவ குணங்கள் அற்று போகிற ஒரு